இங்க நிலா பேசினதை வச்சு இங்க வானதியோட அம்மா அப்பாவும் முடிவு பண்ணிடுறாங்க. சொல்ல போனா இந்த பொண்ணு பயங்கரமான பொண்ணா இருக்கும் போல இருக்கு, இந்த வீட்டுக்காக இப்படிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க வாயடைச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து உடனே கிளம்பியும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிலா பண்ண விஷயத்துக்காக இங்க சோழன் நிலாவுக்கு கையை கொடுத்து, பரவாயில்லைங்க நீங்க வேற மாதிரி பேசியிருக்கீங்க போங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்பீச்சை நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் இல்லாம நீங்க எங்க வீட்டை பத்தி பெருமைப்படுத்தி பேசின விஷயம் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. ஆனா நிலாவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரொம்பவே கேஷுவலா அவங்களோட தாலியை கலட்டி மறுபடியும் சோழன் கையில கொடுக்குறாங்க. இதை பார்த்த சோழனுக்கு என்னையா இது, இந்த பொண்ணு மறுபடியும் தாலி கட்டிச்சு கொடுத்தா போட்டுக்குச்சு, இப்போ என்னன்னா திடீர்னு கலட்டி திரும்பி என் கையில கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ சேரனை பார்த்து நிலாவும், இங்க பாருங்கண்ணே நான் இப்போ பேசினது நம்ம குடும்பத்துக்காக தான் பேசினேன், அதனால தான் சோழன் கையில இருக்க தாலியை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாண்டியை பார்த்து, இங்க பாரு பாண்டி, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பேசி இதே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாடா, எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. இது கேட்ட பாண்டிக்கு சந்தோஷம் தான், ஆனா நிலா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் அந்த விஷயத்த கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு எப்பவும் போல அடுத்த நாள் காலையில மெக்கானிக் ஷாப் போறாரு. அங்க போயிட்டு அவருமே வானதியை பத்தி யோசிச்சுக்கிட்டே அங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க வானதி வராங்க. ஆனா அவங்க செம கோபத்தோட இங்க பாண்டி கிட்ட வந்து, பாண்டி என்ன ஆச்சுரா உனக்கு, என்னதான் பிரச்சனை உனக்கு, தேவையில்லாம எதுக்காக உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறதாண்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக என்னோட அப்பா அம்மாவையும் என் அண்ணனையும் உன் அண்ணன் அவமானப்படுத்துவானா, அவனுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சோழனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பாண்டியும், இங்கே பாரு உன் அண்ணன் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே போந்து என் 2 அண்ணனை அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, முதல்ல அவன் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணனா, நான் அதுக்காக தான் சோழனை கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் இல்லாமல் என் வீட்டை பற்றி அவமரியாதையாக பேசுறதுக்கு உங்கள் அண்ணனுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டி கேட்குறாங்க. அப்போ உடனே வானதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா என்ன இருந்தாலும் அவர் ஏன் அண்ணன், சொல்ல போனால் என் மேலே இருக்க அக்கறையில் தான் அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருக்கான், நீ நிதானமாக பேசி எனக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கணும், ஆனால் என்னை பற்றி நீ யோசிக்காம உன் அண்ணனுக்காக உன் வீட்டுக்காக நீ என் வீட்டுக்கே வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்திருக்க, இதை நான் மறக்க மாட்டேன்டா, கண்டிப்பாக நீ நானும் என்னைக்கு ஒன்றாவே சேர முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே வானதி சண்டை போடுறாங்க. இதை கேட்ட பாண்டியும், இங்கே பாருடி நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலை, என்னை லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ அதான் விருப்பப்பட்டு வந்த, அதனால நீ எனக்கு தேவையே கிடையாது, நீ வரலன்னா போயிட்டு போ, எனக்கு உன் மேலே அந்த அளவுக்கு விருப்பமும் கிடையாது லவ்வும் கிடையாது, இந்த மாதிரி தேவையில்லாமல் தொழில் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி வானதி அங்கிருந்து அனுப்புறாங்க. ஆனால் வானதியும், நான் போக மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நானே வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா நான் இனிமேல் உனக்கு கூட இருக்கணும், உன்னை பற்றி யோசிக்கணும், நீ எக்கட கெட்டு போ, இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உன்னை தேடி நான் இந்த கடைக்கு வந்தா என்னை செருப்பால் அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானதி கிளம்புறாங்க. ஆனால் இப்படி வானதி பாண்டி கூட சண்டை போட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே வானதியோட அண்ணனும் கவனிக்கிறாரு. ஆனால் அதை தெரியாமல் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வானதி கிளம்புனதுக்கப்புறம் அவரும் பாண்டியோட கடைக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப தெனாவட்டா, என்னப்பா என் தங்கச்சிக்கிட்ட நான் பண்ண டியூனிங் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தியா, அவள் இனிமேல் உன்னை பார்க்கவும் வரமாட்டா, உன்னை லவ் பண்ணவும் மாட்டா, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினீங்க, என் அம்மா அப்பாவை அவமானப்படுத்தினீங்கன்னு சொல்லி அவகிட்ட ஏற்றி விட்டுருக்கேன், அவள் ஒரு முட்டாள்றா, நான் என்ன சொன்னாலும் நம்புவா, அதனால் இப்போ நான் சொன்னதை நம்பிட்டா, இனிமேல் இன்னொரு டைம் என் தங்கச்சி பின்னாடி நீ சுற்றுறதை நான் பார்த்தேன், அவ்வளோதான் உன்னை துண்டு துண்டாக வெட்டி காக்காக்க போட்டுருவேன், இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி பாண்டியை மிரட்டுறாங்க. அப்போ பாண்டியும் ரொம்ப அமைதியாக உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா அதே நேரத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் இங்க பாண்டியனை பார்த்து ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி துப்பிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு இங்க பாண்டிக்கு ரத்தம் கொதிச்சிருது. ஏன்னா இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, யாருக்காகவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா பாஞ்சு போய் வானதியோட அண்ணனை வெளுவெளுன்னு வெளுக்கிறாங்க. அவர் போட்டு அடிக்கிறதுல கை காலெல்லாம் உடைய ஆரம்பிக்குது. அப்போ வானதியோட அண்ணனை பார்த்து, இன்னொரு டைம் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ஏதாவது கேவலமாக பேசின உன்னை வெட்டி போட்டுருவேண்டா, இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் நீ என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு சரியான பதிலடி கொடுத்து பாண்டியனும் அவங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே நேரம் வானதியும் தான் அண்ணனை பாண்டி அடிச்சதை கேள்விப்பட்டு இங்க ரொம்ப கோபத்தோட வந்து பாண்டிகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும், நான் உன்னை மன்னிச்சலாம் நினைச்சேன்டா, ஆனால் நீ இனிமேல் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேதானே, நீ என் அண்ணனை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவனோட கையை காலெல்லாம் உடைச்சிருக்கல, அந்த அளவுக்கு நீ ரவுடி பயில் ஆயிட்டியடா, உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னை நான் கம்பி என்ன வைப்பேன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் இங்க பாண்டி மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக இங்க டைரக்டா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்படி இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு சைடு இங்க நிலாவும் சோழனும் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்தது
இங்கே லைவ்ல போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதை கவனிச்ச திவ்யாவும் இது நிலாவாச்சு, அப்போ சோழன் வந்து நிலாவோட ஒய்ஃப் தானா அப்படின்ற மாதிரி அவங்க லைவ்ல பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை பற்றி ஆஃபீஸில் நிறைய பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிலா கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ எப்பவும் போல நிலா கிட்ட பிரச்சனை பண்ணுற தீபன் வந்துட்டு, என்ன நிலா நீ ஆஃபீஸில் பெரிய ஆள் தான் போ, ஏன்னா இந்த ஆஃபீஸில் இருக்க ஒன் ஆஃப் த ஓனர் ராகவும் உனக்காக செப்பரேட் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறாரு. ஆனால் நீ ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருக்க பார்த்தியா, அதை பார்க்குறப்ப செம்ம ஃபென்டாப்லஸாக இருக்கு, ஏன்னா நீ அந்த அளவுக்கு தெளிவாக முடிச்சிருக்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததை பற்றியும் அதை பற்றியும் எப்படி நீ எல்லா விஷயத்தையும் மறைச்ச, இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க. இங்கே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. சார் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் ஆஃபீஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் நிலாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா கிட்ட போயிட்டு நிலாவும், திவ்யா என்னாச்சு, ஆஃபீஸில் எல்லாரும் எதுக்காக என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ திவ்யாவும் நிலாவை பார்த்து, நிலா சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் பயங்கரமான ஆள் போங்க, நானும் இது வரைக்கும் நீங்கள் சின்ன பொண்ணு, உங்களுக்கு எதுவும் தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் ரொம்பவே மோசமானவங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்த உடனே என்கிட்ட என்ன சொன்னீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு தான் அர்த்தம், ஆனால் நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆனதை மறைச்சு தான் இந்த மாதிரி எங்கள் கூடலாம் ஃப்ரெண்டாக நீங்கள் பழகணுமா, இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்க நிலாக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க திவ்யா, நான் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் என்னோட கல்யாணம்ன்ற என்னால் ஒத்துக்க முடியாது, என்னோட உண்மையான லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகளை நான் அனுபவிச்சேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்க யாருக்கும் தெரியாது, இன்னொரு டைம் நீங்க என்கிட்ட ரெகுலராகவே பேச வேண்டாம், நீங்க ஃப்ரெண்டாகவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து வெளியேறாங்க. ஆனா அப்படி அவங்க வெளியில போகும்போது இங்க ராகவ் உள்ள வராரு. ராகவுமே நிலா முகம் வாட்டமா இருக்கிறத கவனிச்சுட்டு, என்னாச்சு நிலா, ஏதோ பிரச்சனை ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நிலாவும், இல்லை சார் எந்த இஷ்யூவும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, அதனால நான் ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் இங்கே ராகவ் கிட்ட லீவ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க அப்படி கிளம்புனதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் நிலாவை பற்றி ஒரு டாக் போகுது. அந்த டாக்கை ராகவுமே கேள்விப்படுறாரு. அப்போ ராகவுக்கும் புரியுது நிலாவுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா மூலமாக அந்த வீடியோவையும் ராகவ் வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு இங்கே ராகவுக்கு ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சோழன் எல்லா விஷயத்தையும் சரியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதே நேரம் நிலா மேல ஒரு அட்ராக்ஷனோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா நிலாவோட பார்வையும் அவங்களோட கவனமும் சோழன் மேல இல்ல. அப்பனா இந்த கல்யாணம் சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் ராகவும் நிலாவுக்கு கால் பண்ணி, நிலா நீ எங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு புரிஞ்சிருது. சொல்லப்போனா ராகவும் எனக்கு கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேச போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, ராகவ் நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லப்போனா போய் சொல்லி தான் அந்த கம்பெனிக்கு வந்தேன், ஆனா நான் வேலையில எந்த ஒரு குறையும் வைக்கல, அதே நேரம் என்னோட மேரேஜ் லைஃபையும் பர்சனல் லைஃப்பை பற்றி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கோவப்படுறாங்க. உடனே ராகவுமே, இங்கே பாருங்க நிலா, நான் உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் கேட்க மாட்டேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், அது எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் ஒர்க்கை சூப்பராக பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபைனலாக பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சிறப்பாக பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு நினச்சேன், மற்றபடி உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அது உங்களோட லைஃபு, அதில் வர பிரச்சனைகளை நீங்கள் தான் சமாளிக்க போகிறீங்க, அதனால் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தெரியாமல் ராங் டைமில் கால் பண்ணிட்டேன், சரி விடுங்க, நீங்கள் அவங்க பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவும் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நிலாக்கு புரியுது ராகவ் ரொம்பவே ஜென்யூனாக இருக்கார், நம்மளோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ராகவுக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகத்தில் ராகவுக்கு பயங்கரமான கோபம் வருது, ஏன்னா அவங்க நிலாவை லைட்டாக விரும்பியிருக்காங்க, அவங்க சொன்ன பொய்னால தான் விரும்பியிருக்காங்க. ஆனால் இப்போ நிலாக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராகவுக்கு இன்னுமே அதிகமாகுது கோபம். சே அவளை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நிலா மேலே கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு வில்லனோட முகமும் வந்துட்டு போகுது, அதனால நிலாவை அவர் எப்படி பழிவாங்க போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.